Hi friends, welcome back to our channel. Raja, Ruby. இப்போ நம்ம எங்க கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதே தான் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் யூடியூப்ல சில ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி ஒன்னா இங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது யார் யாருன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரி எதுக்காக மதுரை போறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கேயும் நிறைய பேர் வருவாங்க. இந்த வீடியோ வந்து ஒரே கலகலப்பா குஜாலா தான் இருக்கும். ஜாலியா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம திருப்பூர்ல இருந்து கிளம்பிட்டோம். அங்க தாராபுரம் மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா அஸ்வின் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. நாங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுவும் மேடம் எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் லேட்டு தான். எங்களுக்கு லேட்டோ லேட்டு. ஏன்டா பச்சை போய் பேசுற? இவங்களை ரெடி பண்ணதுக்கு தான் லேட். ஆனா ரெடியாகவே இல்ல. ட்ரெஸ் மாத்தி போட்டு குத்துது குடையுது அப்படின்ட்டு இருக்கு. சாரி கடுங்கரா தெரியுமே குழந்தைய வச்சுக்கிட்டு வந்தா என்னென்ன பாடுபடணும்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துர்கா காந்தி கோயம்புத்தூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் தாராபுரம் பைபாஸ்ல தான் ஏறுவாங்க. இப்ப அஸ்வின் நிக்கிற இடத்துல காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் வந்துச்சு. அவங்க காஃபி குடிக்கிற கேப்ல நம்மளும் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு அங்க இருந்து ஒன்னா எல்லாரும் சேர்ந்தாப்புல மதுரை கிளம்ப போறோம். இப்போ மதுரைக்குள்ள நம்ம வந்துட்டோம். கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. வைகை பாலத்து ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம பகல்ல வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இருட்டு நேரனால இதான் வைகை ஆறு பாலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு வழியாக மதுரை நம்ம வந்துட்டோம். எத்தனை தடவைங்க மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேந்திரன் அவங்களோட வீட்டில் தான் குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே. சுரேந்திரன் வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க குழந்தைக்கு தான் வந்து பர்த்டே. இப்போ வந்து நம்ம கிஃப்ட்டு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். கிஃப்ட்டு பார்க்கறதுக்கு எல்லாமே ரூட்டு மாதிரி ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. கிஃப்ட்டு வந்து நம்ம தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். வீடியோ காலில் தான் வந்து காட்டணும். எல்லாமே வந்து இப்போ வீடியோ காலில் காட்டாங்கன்னா ரூப்னி தான் வந்து கிஃப்ட்டு சூஸ் பண்ண போகிறாங்க. சூஸ் பண்ணிடுவியா? இதெல்லாம் கலக்கிடுவேன். அதுக்கு முன்னாடியே பாருங்க அவங்க மேடம் வந்து இங்கே ஆல்ரெடி சூஸே பண்ணிட்டாங்க. இனிமேல் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ வந்து கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் வாங்க போறோம். சரி, என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு பார்க்கலாமா? என்ன பார்க்குற சாஸ்தி? பாரு, சூஸ் பண்ண அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. A few minutes later. குழந்தைய விளையாடுற மாதிரியா? ஓவரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸ்டாச்சுனா அந்த சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ராஜானே ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்க காரு அந்த மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா சரி வரல. இந்த மாதிரி பொம்மை கார் பெல்ட் அடிக்குமாங்க? அந்த கார் இருக்கா? பெல்ட் அடிக்குது. அஸ்வின் பேக் பண்றதுதான் பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து துர்கா காந்தி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பேக் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தா ஒரு நம்மளுக்கு இது சாரி இது வந்து எங்களுக்கு, இது வந்து ரூபி சலகம் இருக்கு. இது வந்து துர்கா காந்தி அவங்களோட, துர்கா காந்தி அஸ்வினோட தான், அஸ்வினோட பொம்மை. இது வந்து இந்த கார் வந்து துர்கா காந்திக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வழியாக வந்து நம்ம gift வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பக்கம் ட்ராவல் காமிக்குது. ஏன்னா வந்து அங்கே எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வின் சாரு, அப்புறம் துர்கா காந்தி, அதுக்கப்புறம் சுமதி, பாலாகீர்த்தி எல்லாமே வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு நம்ம வந்து கிஃப்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ அவங்க தனித்தனியாக வந்தாலும் எல்லாம் ஒன்றா தான் வந்துட்டு இருந்தோம். லொக்கேஷன் மாறி மாறி போனாலும் எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. கிஃப்ட் கடை இல்லாமல் எல்லாம் வந்து நான் வாங்குற மாதிரி வந்துருச்சு. அதில் வந்து இப்போ நான் வாங்கிட்டு இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போகுது, யார் யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். எல்லாம் வந்து கிளம்பி உள்ளே வந்தாச்சு. ஃபங்க்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். காது வலிக்குது அந்த அளவுக்கு பாட்டு சவுண்டு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டோம். மேல போறோம். கட் அவுட்டுக்கே 1 கோடி அப்புங்கிற மாதிரி. என்னது கட் அவுட்டுக்கே 1 கோடி அப்பு. Start music. One hour later. ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ வந்து மணி மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. இப்போ எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டே பண்ண போகிறோம். சுமதி வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த லாக வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். எல்லாம் வந்து சுமதி. ஓகே பாய். பாய் சொல்லுங்க. பாய்.